त्रिपुरवासिनं கருணாமூர்த்திஸ்வரூபம் சர்வரோகதோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ செய்யும் மிகப்பெரிய தவறு. இதை கேட்டு நீ எங்கே தவறு செய்கிறாய் என்று யோசித்து தவறுகளை திருத்துவதற்கு உண்டான வழிகளை பார். என்னை புறக்கணிக்காதே. இன்று நான் ஏன் உன் முன் வந்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? நீங்கள் செய்யும் சில தவறுகளை பற்றி சொல்லவும் அவற்றை பற்றி உங்களை எச்சரிக்கவும் நான் இங்கு வந்திருக்கிறேன். உங்கள் சாயி சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். இப்போது உங்கள் முழு வாழ்க்கையும் இவ்வளவு துன்பங்கள் நிறைந்திருப்பதற்காக நீங்கள் நினைக்கிறீர்கள். கஷ்டங்கள் என்னை எரிக்கின்றன, என் கண்ணீர் நிற்கவில்லை, இந்த உலகில் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் உள்ளன என்று நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள். ஆனால் இவை அனைத்தும் ஏன் நடக்கின்றன என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன், கேளுங்கள். இதை கேளுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். குழந்தையே, ஒரு காட்டில் பல குரங்குகள் சேர்ந்து வாழ்கின்றன. அவற்றுக்கு எந்த நோயும் வருவதில்லை. ஆனால் அவைகளுக்கு ஒரு சிறிய காயம் ஏற்பட்டால் அவை அதை தேய்த்து அது பெரிதாகும் வரை தேய்க்கின்றன. அவை அவ்வாறு செய்து இறுதியில் தாங்களே கொன்று விடுகின்றன. அதற்கு காரணம் அந்த சிறிய காயம். அதேபோல் மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர்கள் அதை இழுத்து ஊதி பெரியதாக்கி என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று சிந்தித்து வைக்கிறார்கள். இதற்கு இடையில் சில அவசர முடிவுகளையும் எடுத்து விடுகிறார்கள். இந்த சிரமங்கள் அனைத்தும் வாழ்க்கையை விட கடினமானதா? ஒரு கணம் சிந்தியுங்கள். ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் பிரிந்து இருப்பது எவ்வளவு வேதனையானது என்று உங்களுக்கு தெரியும். குடும்பம் வாழ்நாள் முழுவதும் அந்த வலியை தாங்க வேண்டும். இதை புரிந்து கொண்டால் யாரும் அவசர முடிவுகளை எடுக்க மாட்டார்கள். தங்களை பற்றி மட்டுமே நினைப்பவர்கள், தங்களை நேசிப்பவர்களை பற்றி சிந்திக்காதவர்கள், சுயநலமாக நினைப்பவர்கள் மட்டுமே இந்த முடிவுகளை எடுக்கிறார்கள். குழந்தை, உனக்கு எப்படிப்பட்ட மனம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய். உன்னை நேசிக்கும் மக்கள், உன் குடும்பம், குழந்தைகள், உறவு, பெற்றோர் இவை அனைத்தும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன மாதிரியான முடிவை எடுக்கிறீர்கள்? 5 நிமிடங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் செய்வது சரியா தவறா என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். உங்கள் தந்தை என்ன சொன்னாலும் அதை உங்கள் சொந்த நலனுக்காக சொல்வார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் முன்பு ஒரு உதாரணத்தை சொன்னேன். ஒரு குரங்கு அதன் காயத்தை இழுத்து தானே குணப்படுத்துகிறது. அந்த குரங்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் காயம் 2 அல்லது 3 நாட்களில் குணமாகும். ஆனால் நீங்கள் அதை அவர்களிடம் சொன்னால் அவர்கள் புரிந்து கொள்வார்களா? இல்லை. ஆனால் நீங்கள் மற்றவர்களிடம் சொன்னால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். பிரச்சனையை பற்றி யோசித்து அதை பெரிதாக்காமல் தீர்க்கும் திறன் மனிதர்களுக்கு உண்டு. ஆனால் வேறு யாராலும் முடியாது. மிகச்சிலரே அதை செய்ய விரும்புவதில்லை. ஒரு சிலரே அப்படி நினைக்கிறார்கள். மற்ற அனைவரும் அந்த பிரச்சனையை பெரிதாக்குகிறார்கள். வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்பவர்கள் மட்டுமே ஞானிகளாக மாறுகிறார்கள். குழந்தையே, நான் உங்கள் குருவாகி எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் சாயி சொல்வதை கவனமாக கேளுங்கள். எவ்வளவு கடினமாக இருந்தாலும் தவறுதலாக கூட அவசர முடிவுகளை எடுக்க மாட்டீர்கள் என்று எனக்கு உறுதி அளியுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மட்டத்தில் நிற்கப் போகிறீர்கள். நான் உங்கள் வாழ்க்கையை மிகவும் அற்புதமாக எழுதியுள்ளேன். நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அது உங்களை அடைய மிக குறுகிய நேரம். பிறகு ஏன் அங்கேயே கஷ்டப்பட்டு உட்கார்ந்திருக்கிறீர்கள்? முயற்சி செய்வதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். முன்னேறுங்கள். நான் உங்கள் பின்னால் இருக்கிறேன். உன்னை வழி நடத்த நான் உன் முன்னால் இருக்கிறேன். என் குழந்தைகளுக்கு எந்த தீங்கும் வராமல் பார்த்து கொள்ள இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் நான் இருக்கிறேன். பிறகு ஏன் பயப்படுகிறாய் குழந்தையை? நீ என்னை நம்பிய என் குழந்தை, ஒருபோதும் பயப்படாது. இந்த தந்தை இருக்கிறார். உனக்கு எந்த தீங்கும் நடக்க நான் விடமாட்டேன். உன் சாயி சொல்வதை கவனமாக கேள். நீ உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மட்டத்தில் நிற்கிறாய். குழந்தை, நீ எப்போதும் பிரச்சனைகளுக்கு பின்னால் இருக்கிறாய். ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி தீர்ப்பது என்று யோசியுங்கள். நீங்கள் நிச்சயமாக ஒரு வழியை கண்டுபிடிப்பீர்கள். ஏனென்றால் நான் அந்த வழியை வகுத்த உன் தந்தை. உங்கள் பிரச்சனைகள் ஒருபோதும் மதிப்புமிக்க விஷயங்களாக மறைத்து தூக்கி எறியாதீர்கள். சிலர் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது அவர்கள் அவற்றை ஒதுக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் அந்த பிரச்சனைகளுடனே வாழுகிறீர்கள். முதலில் அவற்றிலிருந்து வெளியே வாருங்கள். வந்து உங்கள் வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது என்று சிந்தியுங்கள். கடந்த காலத்தை பற்றி சிந்திக்காதீர்கள். என்ன நடக்கும் என்று சிந்தியுங்கள். பயப்படாதீர்கள். இந்த நொடியில் அமைதியாக இருங்கள். நீங்கள் அப்படி செய்தால் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். உன்னை சுற்றியுள்ளவர்களாக உன் புன்னகையை மாற்றாதே. நீயாக இரு. இதன் காரணமாக சிலர் உன்னை விரும்பினாலும்
மற்றவர்கள் உன்னை விரும்பாமலும் இருக்கலாம். இது போன்ற சூழ்நிலைகளில் கூட உன் ஆளுமையை இழக்காது. யாராவது உன்னை பிடிக்காது என்று சொன்னாலும் வருத்தப்படாது. பிடிக்கும் என்று சொன்னாலும் வருத்தப்படாதே. அதை நினைத்து சந்தோஷமும் படாது. இதை நீ அறிந்திருக்க வேண்டும். உனக்கு எது நல்லதோ அதை செய். உனக்கு எது சரியோ அதை செய். என்று உனக்கு நான் இருக்கிறேன். என்றும் உனக்கு துணையாகவும் நான் இருப்பேன். அதை அறிந்து கொள். யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள். நீங்கள் சரியான பாதையில் நடந்தால் இந்த தந்தை உங்களை உயர்த்த சிகரங்களில் நிற்க வைப்பார். தைரியமாக இருங்கள். என்னுடைய ஆசிகள் எப்போதும் என் குழந்தைகள் மீது இருக்கும். எப்பொழுதும் தவறான முடிவுகளை எடுக்க ஒருபோதும் மனதை வழிநடத்தாதீர்கள். ஓம் சாய்ராம்.